தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதே பாரதிய ஜனதாவின் விருப்பம் என அந்த கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் இருக்கும்போது மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த அதிமுக அரசு முயற்சி செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தொலைநோக்கு திட்டங்கள் இல்லை என்று விமர்சனம் செய்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பலமுறை ஆட்சி செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் இப்பொழுது அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு பல்லாண்டுகளுக்கு முன்பே வாய்ப்பிருந்தும் அவர்கள் செய்ய தவறியதை மறுபடியும் வாய்ப்பு கொடுங்கள், அதை நாங்கள் செய்து தருகிறோம் என்றால் தமிழக மக்கள் நிச்சயமாக அதை நம்ப போவதில்லை. அது கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், சேது சமுத்திர பிரச்சனையாக இருக்கட்டும், மதுவிலக்காக இருக்கட்டும், இவையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காக வாய்ப்பு அவர்களிடம் மிக அதிகமாக இருந்தது. அதையெல்லாம் விடுத்து இன்று வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்வது, அதனால் அந்த அறிக்கை எந்தவித தாக்கத்தையும் தமிழக மக்களிடம் ஏற்படுத்தாது, தேர்தலில் ஏற்படுத்தாது. ஏனென்றால் அதில் மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டம் எதுவும் இல்லை.